ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஒயிட் புலாவ். வீட்லேயே இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப டேஸ்டான புலாவ் செய்ய முடியும். இன்றைக்கி நான் சிக்கன் புலாவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி வச்சுப்போம். அதில் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் ஊற வைக்க போகிறேன். இந்த சிக்கனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஊற வைக்கிறோம் அவ்வளோ நமக்கு சாஃப்டாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் ஒரு 2 hours ஊற வைக்க போகிறேன். 1/4 கப் தயிரை இந்த சிக்கனில் சேர்த்துப்போம். அது கூட 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். சிக்கனோட எல்லா சைட்லேயும் இந்த மசாலா சேரணும். இதை நல்ல கையில் பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு 1/2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 30 minutes ஊற வச்சுப்போம். இந்த புலாவுக்கு தேவையான தேங்காய் பாலுக்காக நான் ஒரு 1/4 கப் தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இது கூட 2 முந்திரி சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு நான் 2.25 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். அதில் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து நான் டைல்யூட் பண்ணி ஊற்ற போகிறேன். இதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுப்போம். நான் இன்றைக்கி குக்கரில் புலாவ் பண்ண போகிறேன். அதனால் குக்கரை நான் சூடு பண்ணிக்கிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறமா இதில் 1 tablespoon நெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 2 tablespoon எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 1 இன்ச் பட்டையை சின்ன சின்னதாக உடைச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டார், ஒரு பெரிய கருப்பு ஏலக்காய், அப்புறம் 5-6 லவங்கம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட நான் 6 பச்சை மிளகாவை மெலிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இந்த புலாவுக்கு இது பச்சை மிளகா மட்டும்தான் காரம். ஸோ அதுக்கு நான் 6 சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட ஒரு கப் வெங்காயம் நீட்டாக இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த வெங்காயம் சாஃப்டாக ஆகணும். இப்போது 1/2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலரி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவுக்கு நான் வெறும் கரம் மசாலா மட்டும்தான் போட போகிறேன். அதனால் நான் ஒரு 1 tablespoon கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா போட்டு இதை நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கலர்னதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணி எதுவும் இல்லாமல் அதில் சேர்த்துப்போம். அப்புறம் நம்ம 1/4 கப் தேங்காய், 2 முந்திரி போட்டு அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பாலோட தண்ணி சேர்த்து 2.25 கப் தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணிங்கிற ரேஷியோவில். ஸோ நான் 1/2 கப் அரிசிக்கு 2.25 கப் தண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூட கை நிறைய புதினா, கொத்தமல்லி. என்கிட்ட புதினா இல்லை, அதனால நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் போட்டு குக்கரை மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ப்ரெஷர் போயிருச்சு. நம்ம புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப குறைவான டைமில் நம்மளோட சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது மேலே நான் வந்து 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸை வந்து தெளித்து விட்டுக்கிறேன். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சுட சுட நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த புலாவுக்கு வந்து வெறும் ஆனியன் ரைத்தாவே ஒரு நல்ல காம்பினேஷன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இன்னொரு டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.